வேப்பம்பூ வருஷத்தில் ஒரு தடவை பூக்கக்கூடிய வயிற்றில் இருக்கிற பூச்சிங்களை அழிக்கக்கூடிய வேப்பம்பூவை வச்சு அறுசுவை கொண்ட ஸ்வீட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷானது எடுத்துட்டுலாம். அதாவது ஒரு கையளவுக்கு இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு 250 ml தண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுண்டு அதில் இந்த வேப்பம்பூவை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வறுத்துன்றலாம். 5 நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுருக்கு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைக்கலனாலும் காஞ்ச வேப்பம்பூ வச்சு கூட இந்த பச்சடியை செஞ்சுக்கலாம். மறுபடியும் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு 3 காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம். கார சுவைக்கு புளிப்பு சுவைக்கு இப்படி தண்ணியை விட்டுருவோம். துவர்ப்பு சுவைக்கு 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, உப்பு சுவைக்கு 2 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். அந்த டைமுக்குள்ளே 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டுலாம். இங்கே 3 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இனிப்பு சுவைக்கு வெல்லத்தை விட்டுருவோம். இதை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இப்போது கசப்பு சுவைக்கு வறுத்து வச்ச வேப்பம்பூவை சேர்த்துன்றலாம். வேப்பம்பூவை நல்லா பொடிச்சுட்டு சேர்த்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆகிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க.